ஆந்திரால இருந்து ஆட்கள் வராங்க, அவங்க ஊர் ஆட்கள் வராங்களாம், அதனால அனுமதி இல்லை. அப்படித்தானே உங்க ஊர் ஆட்கள்? அதனால திரும்ப திரும்ப நீ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஜாஸ்தி. அந்த ரசிகர்கள் பட்டாலும் எப்படி வருவாங்க, என்னன்னு வருவாங்க, எப்படி உள்ள பூந்துருவானுங்கன்னு சொல்ல இயலாது. எவ்வளவு அனுதாபி உள்ள பூர்வான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றாரு ஐயா. ஆமா, அப்படிதானே ஐயா? ஆமா ஆமா, நீங்க உங்களை மாதிரி திருடங்க தான். நீங்க ஊரை விட்டு வெளியில போயிருங்களா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்? ஊர் நல்லா சுபிச்சமா இருக்குமே, அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு விசேஷம் தானம்மா, ஆந்திராவுக்கு பொட்டி கட்ட சொல்லு. ஏன் நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா கொண்டாடுறோம். அன்னைக்கு உங்களுக்கு விசேஷம், நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. இஃப்தார் நிகழ்ச்சி எங்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தீங்களா சாப்பிடறதுக்கு? வெக்கமா இல்ல? உங்க விசேஷம் மட்டும் உங்களுக்கு வசதி இல்ல, சாதி பாகுபாடு பாக்குறீங்க, அப்படித்தானே? உண்மையாதான் பேசுறீதா? நீ சொல்லுமா. அந்த பிள்ளை போய் பாத்துச்சா குப்பை வண்டியில போச்சு? நான் வேணா இதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிடுறேன், அவர் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் வாங்க சார். சார் நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார், ஃப்ரேம்க்கு வாங்க சார். சார் நீங்க வாங்க, நீங்க வரலாம், தப்பு இல்லை. கெஸ்ட் வந்திருக்கீங்க, நீங்க வந்து இது பேசணும், வாங்க. இதை மட்டும் சொல்லிட்டு போங்க, வாங்க வாங்க உட்காருங்களேன். ரைட், இப்போ நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்களுக்கு குப்பை வண்டியில இஃப்தார் நிகழ்ச்சிக்கு உதயநிதி கலந்து கொள்ளுதல் கொடுத்தாங்கன்றது செய்தி பார்த்துருக்குறோம், உண்மையா இல்லையா சார்? ஆமா, குப்பை வண்டியோ எந்த வண்டியோ உங்க வீட்டு விசேஷத்துக்கு முக்கியமா? நீங்க வாங்க, உங்க நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நீங்க போங்க. மனசுதான் முக்கியம். எப்படி? மனசுதான் முக்கியம். மனசுதான் முக்கியம். தண்ணி எடுத்து குடிங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க மாமாக்கு மரியாதை செலுத்தாம எப்படி ஆரம்பேன்? வணக்கம் அங்கிள். வணக்கம். என்னை பார்த்து சொல்லுங்க அங்கிள். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து சேலத்துல பரப்புரைக்காக அனுமதி கேட்டிருந்தாரு, காவல்துறை வந்து அது மறுத்து இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? உங்கள்கிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. நொய்யா கொய்யான்னு என்ன எதுக்கு பாக்குறீங்க? கொய்யா இல்ல, அனுமதி மறுக்கப்பட்டது இந்த அரசு. அவர் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன உள்ள இந்த வெளியில் துப்புறீங்க வருது? ஆமா, எதையாவது போட்டு மின்னுகிட்டே இருக்க வர வாயில. சரி கேருங்க, ஏன் மறுத்துக்கீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. சொல்லுது, ஏன் அனுமதி மறுப்புன்னு கேள்வி கேட்கறாங்க. ஏமா 4ஆம் தேதி ஊரறிஞ்ச விஷயம், கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். எப்படி குறைச்சி வச்சாலும் 20 லட்சம் பேர் வந்து கலந்துக்குவாங்க. சாதாரண நாட்கள்ல பௌர்ணமிக்கே வந்து 10 லட்சம் 10லேருந்து 12 லட்சம் பேர் வர்றாங்க. இது கார்த்திகை தீபங்கும் போது கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசம் இங்க வரப்போகுது, தமிழ்நாடு அனுமதி இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 லட்சம் பேர் வந்து கலந்துக்க போறாங்க. ஆந்திரால இருந்து ஆட்கள் வராங்க, அவங்க ஊர் ஆட்கள் வராங்களாம், அதனால அனுமதி இல்லை, அப்படித்தானே? உங்க ஊர் அதனால சும்மா இருங்கத்தா. இது மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இத்தனை லட்சம் மக்கள் வர்றாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வருஷம் நடக்கிறது தான் இது. இந்த வருஷம் புதுசு இல்லை. இவரு கேட்கிற மனுஷன் என்ன பண்ணணும்? இதை கூடவா ஒரு இது இருக்காது? என்னடா 4ஆம் தேதி கேட்கிறோமே, கார்த்திகை தீபமாச்சு, கார்த்திகை தீபம் அவன் வீட்டுல வந்து இங்க கார்த்திகைன்னா கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் விளக்கு பொருத்தி வீட்டுகள்ல எல்லாம் விளக்கு எழுதி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அப்ப ஒரு திருநாள் அது. அன்னைக்கு அதை ஒன்னும் 6ஆம் தேதி வை, இல்ல 3ஆம் தேதி வை, இல்ல 5ஆம் தேதி வை. அதை விட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு வைக்கிறேன்னாக்கா இது வந்து வேணும்னு சொல்லி எங்களை வந்து வம்புக்கு இழுக்கிற வேலை இது. ஏன்னா 4ஆம் தேதி கேட்டாக்க தரமாட்டாங்க, அப்ப நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாங்கிற மாதிரி எண்ணம். வம்புக்கு இழுக்கிற வேலையா? ஒரு இடத்துல மட்டும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டா ஊரெல்லாம் பாதுகாக்க துப்பு இல்லைன்றதுனால அவங்க சொல்ல வராங்களான்னு இருக்கணும், ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஓகே. அப்போ கார்த்திகை தீபத்துக்கு எல்லா போலீஸ் அங்கே அரைச்சிட்டீங்கன்னா அப்போ ஊர் முழுக்க அந்த திருட்டு பேர்லாம் இங்கெல்லாம் வந்து மற்ற வேலை செய்வானே, அப்போ வந்து இவங்க அதை தடுக்க மாட்டாங்களா? ஏமா தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குனாக்கா அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இங்க பாரு கொஞ்சம் கார்த்திகை தீபத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோ.
கார்த்திகை தீபங்கிறது கிரிவலம் போயிருக்கீங்களா? ஒவ்வொரு இல்ல அதை விட கிரிவலம் நீங்க போயிருக்கீங்களா? அது அந்த ஃபங்க்ஷனே விட்டுடு, அந்த ஃபங்க்ஷனை விட்டுடு. இப்பதானே கார்த்திகை கார்த்திகை என்னன்னு சொன்னீங்க. கார்த்திகை தீபம் இல்ல அது உங்களுக்கு சொல்றேன் நான். கார்த்திகை தீபங்கிறது அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அது இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்லயுமே அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுக்கோ. ஒவ்வொரு இந்துக்களும் வந்து அன்றைக்கு விளக்கு வச்சு அன்றைக்கு வந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு நாள். ஓ, அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில ஒரு போலீஸ் போட போறீங்க? வீட்டுக்கு வெளியில பூரா லைட் இருக்கும், குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க, இந்த சிட்டி லைட் வைப்பாங்க, ஜெயஜோதியா இருக்கும்யா. நீ பார்த்தது இல்ல, இங்க பாரு, பார்த்தாது மாதிரி நடிக்காத. ஒரு நிமிஷம். இப்ப வீட்டுக்கு வெளியில விளக்கு ஏத்துறதுக்கும் இவர் இங்க அனுமதி கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன அனுமதி? அதுக்கு இருக்கு என்ன சார்? எது ஏயா ஒரு திருநாள் அன்னைக்கு வந்து நீ கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனு. அவர் திருவண்ணாமலையில கேட்டாரு. ஆமா, 4ஆம் தேதி திருநாள் தானே. சேலத்துல தானே கேட்டிருக்க, திருவண்ணாமலையில கேட்கல. நீங்க வீட்டுக்கு வெளியில விளக்கு, நீ என்ன திருவண்ணாமலைன்னு சொல்ற? திருநாள்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு முக்கியமான பெரிய கார்த்திகைங்கிறது வந்து ஒரு முக்கியமான திருவிழா கண்ணு. இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன். அது உங்களுக்குமே பாதிக்கும். அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்ததுல என்ன, அதாவது ஃபங்க்ஷன் நடக்க திருவண்ணாமலை, இவர் கேட்டது சேலம். இதுக்கு என்ன மக்களுக்கு எவ்வளவு இடையூறு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏங்க என்ன ஏங்க நோங்க திருவண்ணாமலை நடக்கிறதுக்கு சேலத்துல என்ன இடைஞ்சு? திருவண்ணாமலை மட்டும் இல்லையா லூசு, எல்லா வீட்லயும் இங்க சென்னையிலயும் எல்லா வீட்டுகள்லயும் விளக்கு வைப்பாங்கய்யா. சரி, வைக்கட்டும். என்ன வைக்கட்டும்? விஜய் அவர்கள் வந்தா இதை செலிப்ரேட் பண்ண முடியாதது அப்படின்னு தான் உங்க கருத்தா? அதான் உண்மைதானுமா சார். இப்படி இருக்க சூழல விஜய் வரும்போது பார்க்க போலன்னா கூட்ட நெரிசல் வராது இல்லையா? அதால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கூட்ட நெரிசல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தான் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லித்தான் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து 41 பேரை கொண்டு விட்டாங்க. திரும்ப நீ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஜாஸ்தி. அந்த ரசிகர்கள் பட்டாலும் எப்படி வருவாங்க, என்னன்னு வருவாங்க, எப்படி உள்ள பூந்துருவானுங்கன்னு சொல்ல இயலாது. அதனால நம்ம பாதுகாப்பு உள்ள பூருவான், எவ்வளவு அனுதாபி உள்ள பூர்வான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றாரு ஐயா. ஆமா, அப்படிதானயா? ஆமா. நீங்க உங்களை மாதிரி திருடங்க தான். நீங்க ஊரை விட்டு வெளியில போயிருங்களா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஊர்ல சுபிச்சமா இருக்குமே, ஊருக்கு போயிட்டீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு விசேஷம் தானம்மா. ஆந்திராவுக்கு பொட்டி கட்ட சொல்லு, நம்ம மக்கள் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா கொண்டாடுறோம். ஓகேவா? அங்க வந்து நின்னுகிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு என்ன 4ஆம் தேதி 5ஆம் தேதி வைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இல்ல ஒரு தேதி மாத்துறதுல என்ன கஷ்டம்? என்னமோ பெருசா என்னமோ எஸ்டிமேட் போட்டு ஒரு 100 கோடி 200 கோடி செலவு பண்ண மாதிரி அன்னைக்கு பெர்மிஷன் அன்னைக்கு இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த தேதியை கேளு. சும்மா விட்டுவிட்டு என்னமோ பயமுத்தி பாத்துடுவோம் பிச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வெளியில தமிழ்நாடு முழுக்க வெளியில விளக்கு வைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப திருட்டு போய் அங்க வீட்டுக்கு வரதுக்கு வழி இல்லாம போயிடும். திருடவங்கிற மாதிரி பல திருடனுங்கள் அங்க போக முடியாது. மக்களே அலர்ட்டா விளக்கு வச்சிருக்காங்க. ஸோ அது பாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு போட்டு அவருக்கு அனுமதி கேட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து அந்த பக்கம் செஞ்சுட்டு போகணும். இதுல இவங்களுக்கு என்ன சிக்கலாம்? இந்த மாதிரியான விழாக்கள் நாள்ல உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தான் உங்களோட குற்றச்சாட்டு. தெரியாம பேசுறதா? அது இந்துக்களுடைய பண்டிகையில முக்கியமான தீபாவளி மாதிரி, இது மாதிரி நம்ம தை பொங்கல் மாதிரி இப்ப பெரிய கார்த்திகைங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். அது திருவண்ணாமலையில மட்டும் நடக்காதியா, எல்லா முருகன் ஆலயங்கள்லயும் நடக்கும். ஏன் உங்களை கேட்ட திரும்ப இவ்வளவு அழுத்தி கேட்டேன் சொல்லுங்க. அதான் தெரியாம தான் கேட்கிறேன், வேற என்ன? தெரிஞ்சுதான் கேட்கிறேன். எல்லா எல்லா கோயில்கள்லயும் இருக்கும். திருப்பரங்குன்றத்துல கூட இன்னைக்கு கலெக்டர் போய் நேற்று ஆவி பண்ணிட்டு வந்திருக்காரு. திருப்பரங்குன்ற மலையிலயும் கதையா சொல்லாதீங்க, சொல்லுங்க கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு விசேஷம், நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. இஃப்தார் நிகழ்ச்சி எங்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுத்தீங்களா சாப்பிடறதுக்கு? வெக்கமா இல்ல? உங்க விசேஷம் மட்டும் உங்களுக்கு ஒஸ்தி இல்ல, சாதி பாகுபாடு பாக்குறீங்க. அப்படித்தானே? பாரு, எங்கது உங்கதுன்னு சொல்லாது. நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை. நாயுடு, எனக்கு எல்லா மதமும் அது காமாட்சி நாயுடுன்றது நம்ம மதம் இல்லையா? அதெல்லாம் மதம் கிடையாது. பட்டமா? அதெல்லாம் படிச்சு வாங்கின பட்டம் தான். நாயுடுன்றது பட்டம். ஆமா, நீ நாயுடு பட்டம் வாங்கிருக்க? இல்ல, எனக்குலாம் நாயுடு பட்டம் கொடுக்கலையே. வாங்கிக்கோ போய் காயலாங்கடையில விற்கும், போய் வாங்கிக்கோ. உங்க பட்டம் காயலாங்கடையில தான் கிடைக்கும், வேற எங்க கிடைக்கும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஹலோ மிஸ்டர் அபோட்டன், சொல்லுங்கத்தா. ஏன் இஸ்லாமியர்களுக்கு அன்னைக்கு வந்து குப்பை வண்டியில வந்து உதவி? அது எனக்கு என்ன தெரியும்? குப்பை வண்டியில வந்துச்சா, லாரியில வந்துச்சா? இதுல வந்து செய்தியின் அடிப்படையில எல்லாருக்கும் தெரியும், எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். நீங்க யார்கிட்ட வேணா கேட்டுக்கலாம். எங்களுக்கு மட்டும் அன்னைக்கு குப்பை வண்டியில கொடுத்துட்டு குப்பை அல்ற வண்டியில கொண்டு வந்து உணவு, ஏதோ இஃப்தார் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு உணவு நீங்க கொடுத்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் நாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம்ன்றது இது சாதிய பாகுபாடு தானே?
கார்த்திகை தீபத்துக்கு அரசாங்கம் ஒன்னும் கலட்டாது. இது ஒண்ணும் கழட்டாத வெண்ணீங்க இப்ப பர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே? இங்க பாரு, கார்த்திகை தீபத்துக்கு வந்து கோயில்ல இருந்து அவங்க பண்றது இதுக்கு வந்து நிறைய கோயில்ல இருந்து பண்றதுக்கு அப்ப போலீஸ் தேவையில்லை, அப்ப அனுமதி கொடுத்துடலாம். சும்மாரியா, கோயில்ல இருந்து பண்ணக்கூடிய நிகழ்வு இது. அது அந்த கோயில் மட்டும் இல்ல, எல்லா முருகன் சார் அன்னைக்கு நீங்க போய் மணியாட்டுங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க வந்து நீங்க போங்க, நான் வேணான்னு சொல்லல. நான் கேக்குறது என்ன, அன்னைக்கு அனுமதியே எங்களுக்கு கொடுக்கல. அனுமதி கொடுக்க முடியாதுன்னு எதற்காக நீங்கள் வந்து குப்பை வண்டியில கொண்டு வந்து, அது எனக்கு தெரியாது ஒண்ணு. நான் சொல்றேன்ல, நீ சொன்னா அது தெரியுமா? அது உண்மையா? உண்மையாதான் பேசுறீதா? நீ சொல்லுமா. அந்த பிள்ளை போய் பாத்துச்சா குப்பை வண்டியில போச்சு? வீடியோ நான் வேணா இதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிடுறேன், அவர் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் வாங்க சார். சார் நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார், ஃப்ரேம்க்கு வாங்க சார். சார் நீங்க வாங்க, நீங்க வரலாம், தப்பு இல்லை. கெஸ்ட் வந்திருக்கீங்க, நீங்க வந்து இது பேசணும், வாங்க. இதை மட்டும் சொல்லிட்டு போங்க, வாங்க வாங்க உட்காருங்களேன். ரைட், இப்போ நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்களுக்கு குப்பை வண்டியில இஃப்தார் நிகழ்ச்சிக்கு உதயநிதி கலந்து கொள்ளுதல் கொடுத்தாங்கன்றது செய்தி பார்த்துருக்குறோம். உண்மையா இல்லையா சார்? உண்மைதான் சார். ஆமா, குப்பை போவேணுமா? இங்க சென்னையில குப்பை வண்டி எந்த வண்டியா இருக்கு? குப்பை வண்டி சென்னையில எந்த வண்டி இருக்கு? அவன் இதுல ஏத்திட்டு போவான், அந்த இதை குப்பையை அப்படி கொட்டிட்டு போறான். அந்த வண்டியில எங்க இருக்கு இடம்? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அது புது குப்பை வண்டி. இப்போ நீங்க பழைய குப்பை வண்டி, நீங்க சாரி, இப்போ நீங்க பழைய குப்பை வண்டி இருக்குல்ல, பழசு இருக்குமே, அது என்ன பழசு என்ன? நாங்க ரிப்பேர் பார்க்காம வச்சுட்டு அப்படியே அன்னைக்கு குப்பை ஒரு காலத்துல குப்பை வண்டியா இருந்தாக்க இன்னைக்கு குப்பை வண்டியாது. அதுல குப்பை கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன கேட்டீங்க? குப்பை வண்டியில வந்துச்சா இல்லையான்னு கேட்டீங்க. வந்திருக்கு. அதெல்லாம் குப்பை வண்டி. இப்ப அதுல குப்பை போதா சார்? புரிஞ்சிச்சு. முன்னாடி குப்பை வண்டி, அவ்வளவுதான். வாட்டர் வாஷ் பண்ணனால அது குப்பை. வாட்டர் வாஷ் இல்ல, எல்லாமே பாடி எல்லாம் மாத்தி எல்லாமே அதை வந்து லாரியா வச்சுட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. அத வந்து அந்த இன்ஜினும் பாடி தான் அப்படியே தான் வந்துச்சு. அதுதான் ரொம்ப என்ன அப்படியே மாநகராட்சி குப்பை வண்டி அப்படின்னு போட்டு அந்த குப்பை வண்டியில உணவுப் பொருள் வந்தது. அது இருக்குண்டா, நேம் இருக்கும். அதுல என்ன இருக்கு? இங்க பாரு கண்ணு. ஐயா சரி, நான் கேக்குறேன், உங்க வீட்டு விசேஷத்துக்கு குப்பை வண்டியில கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, வாங்கிக்கிறீங்களா? குப்பை வண்டியோ எந்த வண்டியோ உங்க வீட்டு விசேஷத்துக்கு இங்க பாரு, மனசுதான் முக்கியமா? மனசுதான் முக்கியம். நீ வாங்க, உங்க நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நீங்க போங்க. மனசுதான் முக்கியம். எப்படி? மனசுதான் முக்கியம். மனசுதான் முக்கியம். தண்ணி எடுத்து குடிங்க. நான் தான் தண்ணியை குடிக்க மாட்டேன், இதுல ஊத்தி கூட குடுக்குறேன். மனசுதான் முக்கியம், குடிங்க. என் மனசு சார், மனசுதான் முக்கியம். இதுல ஊத்தி ஊட்டிடுவா? நீ ஊட்டு, நீ குடிச்சுக்கோ. மனசுதான் சார் முக்கியம். மனசுதான் முக்கியம். குடுக்கணுங்கிற என்ன இருக்கு? தண்ணியானாலும் பரவாயில்ல, இது வேணும்னு ஆக்கத்துக்கு குடுக்கறதுக்கும் அது கொண்டு போறதுக்கும் என்ன இருக்கு? மனசுதான் சார் முக்கியம். இப்ப இந்தாங்க குடிங்க. இங்க பாரு, குடிங்க. மனசுதான் முக்கியம், குடிங்க. வலிக்குதுல? வலிக்குது, நொட்டுது. சும்மா எங்களுக்கும் இப்படிதான் இருக்கும், புரியுதா? மனசு முக்கியம். தண்ணீருக்காக மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க இப்படி தண்ணீர் போட்டுட்டு இருக்கீங்க. தண்ணீர் மாநாடு நடத்திட்டு இருக்காரு எங்க அண்ணன், நீங்க தண்ணி அப்படி கீழே போடுறீங்க. அவர் நடத்துறது சாக்கடை தண்ணிக்கு மாநாடு. உங்களுக்கா? ஆமா, உங்களுக்கு தான் மாநாடு நடத்தினாரா சாக்கடை தண்ணிக்கு? சரி சரி, அப்ப இந்த தண்ணி நீங்க குடிக்க மாட்டீங்க தான். கரெக்ட் தான். ஆமா, அந்த டாய்லெட்ல இருந்து கொஞ்சம் புடிச்சிட்டு வர சொல்லு. நல்லா கொண்டு வர சொல்லுவாயா? குடிங்க நீங்க குடிங்க. உங்களுக்கு தான் மனசுதான் முக்கியம், எனக்கு தண்ணி வேண்டியது இல்ல. சார், இப்போ சமீபத்துல ஒரு பள்ளி விழாவில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவி வந்து என்ன மாதிரி இந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களோட அப்பா எல்லாமே டாஸ்மாக்ல இருக்காங்கன்னு சொல்லி டைரக்டாவே உதயநிதி இருக்கும் போதே வந்து பேசியிருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? வெக்கம் இல்லாம சிரிச்சாரு உதயநிதி. பெரிய கருப்பை உட்கார்ந்து சிரிக்கிறாப்புல, புரியுதுங்களா? அந்த பிள்ளை தன் வழியை பதிவு செய்யுது, எதிர்காலம் தலைமுறை அழியுதுன்றது சொல்லுது. பின்ன அரசியல் செய்யக்கூடிய பெரிய கருப்பன் மந்திரியா எந்திரியாங்க இருங்க. பெரிய கருப்பன் எத்தனை பேர் இருக்காங்க அங்க? பெரிய கருப்பன் ஒரு அமைச்சர் இருக்கு, அவர் தான் உட்கார்ந்தாரு கூட. இந்த பக்கம் அன்பில் மகேஷ் உட்கார்ந்துருந்தாரு, நடுவுல உதயநிதி உட்கார்ந்தாரு. ஓகேவா? சரி, இதை பத்தி சொல்லும் பொழுது எங்க பிள்ளை, எங்க தந்தை மரம் எல்லாம் அப்படி குடிக்க போட்டு வச்சிருக்கீங்க, குடிச்சிட்டே கிடக்குறாங்க போது சிரிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, அது தப்பு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அதுக்கு என்ன நான் வக்காலத்து? நீங்க வேற சேனல்ல பேசுறது மைண்ட்ல வச்சு பேசுறீங்க, நம்ம இந்த சேனல்ல பேசுங்க. இந்த சேனல்லையும் தான் அது யாரா இருந்தாலும் இங்க பாரு, அது ஏற்கனவே சொல்லிட்டு வேற சேனல்ல
குழந்தைகள் இங்க வந்து பாருங்க, முரசொலி படிக்காதீங்க, மூளை வேலை செய்யாதுன்னு பல வாட்டி சொன்னேன். நானே இப்பதான் கேள்வி கேட்கிறேன். முரசொலி அது நான் படிக்கிறேன். வேற சேனல்ல பேசிட்டாராம், ஏற்கனவே பதில் சொல்லிட்டாராம். இருங்க, உங்களுக்கு தண்ணி தாங்க வச்சுட்டு நாங்க தண்ணி குடிச்சு வேலை செய்யுங்க. ஏய் போயா, மனசுதானே முக்கியம். ஆமா, கத்திரிக்காய் ஆ, சும்மா தெரியுதா? ரொம்ப over ஆ எங்களுக்கு தான் குப்பவண்டியில, கோவிக்கல. இஸ்லாமியர்ல குப்பவண்டியில கொடுக்கும்போது எங்களுக்கு இப்படித்தானே இங்க பாரு, வச்சிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்திருந்தா அது 100க்கு 100 தப்பு. அதுல வந்து கண்டிப்பா. நான் ஒன்னும் இது பண்ணல. Yes, அது வந்து இதை சொல்லிட்டு என்ன, போங்க. யாரு இங்க உதயநிதி தலை கலந்துகிட்டதுல அது அது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. சும்மா இப்ப தண்ணியை மாத்திடலாம். எஸ்ஏஆர் தொடர்பா வந்து தாவேகா வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த தமிழக அரசு வந்து என்னதான் பெண்கள் எங்கள் கூட தான் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோன்னு சொன்னாலுமே விஜய் வராமலே பெண்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பெண்களோட ஆதரவு திமுகவுக்கு இல்ல, திமுகவை சார்ந்த நபர்கள் தான் பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. புரிஞ்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயாவுக்கு தெரியும். என்ன ஐயா, லேடி ஆங்கர் வந்தாலே வணக்கம் அப்படின்னு ஒரு மாதிரி சைஸ் ஆரம்பிப்பாரு. நாங்களாம் வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கிறது இல்லை. கேட்டு தானே? இதில் என்ன குறிப்பாக நம்ம பேச வேண்டியதுன்னா, விஜய் வந்தால்தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு தற்கொலை கூட்டம். அந்த கூட்டத்திற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளோ நபர்கள் வந்து நிற்கிறாங்க, குறிப்பாக அவ்வளோ பெண்கள் வராங்க. புரியுதுங்களா? எத்தனை ஏஜென்ட் ரெடி பண்ணீங்க? ஆனா இந்த மாதிரி ஒரு இது சும்மா இருமா, எத்தனை ஏஜென்ட் ரெடி பண்ணீங்க? தம்பி, ஏன்னா யார்கிட்ட கதை விடுறீங்க? எங்களுக்கும் தெரியும் அரசியல். நாங்க ஒன்றும் இங்க மணி ஆட்டிட்டு இல்லை, நாங்களும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அம்மா கதை பூரா பொம்பளையெல்லாம் எனக்கு ஒரு 5000 பேர் வரணும், 1000 பேர் வரணும்னு ஏஜென்ட் கிட்ட சொன்னா கொண்டு வந்து இறக்க போறான். என்ன பெரிய விஷயம்? ஸோ அம்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. உங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. பூரா கரடு கட்டையெல்லாம் வந்து அன்னைக்கு நிக்குதுங்க. என்னன்னு கேட்டாக்க, விஜய் வந்து வர்றாருனாங்க, கூப்பிட்டாங்க, வந்தோம் அப்படின்னாங்க. இதுல என்ன சும்மா பேட்டி எடுத்து போட்டோலாம் பார்க்கல போல இருக்கு. ஹலோ, இருங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. அங்கிள் வயசாயிருச்சுல, என்ன சொன்னாரு, அங்க வந்து கலந்துக்கிட்டதுல வெறும் வயசானவங்களா வந்து நின்னாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி சம்பவம் நீங்க பாத்தீங்களா? இல்ல, அந்த மாதிரி பார்க்கல. ஏன் அவர் அதை சொல்றாருன்னா, இவர் ஏஜ் குரூப்பா தேடி பார்த்திருக்காரு. நம்ம ஏஜ் குரூப்புக்கு யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு அவர் ஏஜ் குரூப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு, அவ்வளவு இளைஞர்கள் பெண்கள் வந்தது கணக்கு தெரியல, இவர் ஏஜ் குரூப்ல வந்தது மட்டும் தெரியுது. நம்பர் 1. நம்பர் 2, சொன்ன ஏஜென்ட் மாதிரி குப்பை மாதிரி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்களாம். காலங்காலமாக இவங்க செஞ்ச அந்த ஃபார்முலா, இருக்கிற எல்லாத்தையும் 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்து வண்டியில் இறக்கி வருது, அதை நினச்சிட்டு செய்கிறாங்க. அங்கே தன்னிச்சையா வந்த கூட்டம் என்ன இப்போ பேசின பேச்சு, தன்னிச்சையா வந்ததுங்கிற கதையெல்லாம் இங்கே எங்கள்கிட்ட விடாதீங்க. இப்போ கரூர்ல வந்துச்சு, திருச்சியில வந்துச்சு, அரியலூர்ல வந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, தமிழ்நாடு அன்னைக்கு நடந்த கூட்டத்துக்கு வந்து தன்னிச்சையா வந்துச்சுங்கிறத ஏத்துக்க முடியாது. ஒரு நிமிஷம் சும்மா இருங்க. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, சென்னையில மட்டும் நடந்துச்சு நினைச்சிட்டு இருக்காரு, லூஸ் தனமா. தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அவன் எல்லா இடத்துலயும் அங்கங்க போய் நின்றுக்கிட்டாங்க, வந்து கொட்டினாங்களாமே. ஆமா, அங்கங்க லட்சக்கணக்கான பேர் வந்தான். சென்னையில வந்தாங்க ஏற்பாடு பண்ணி, அதையே அனுமதி கொடுக்கறதுக்கு மூத்திரம் போயிட்டு பயந்துகிட்டு கொடுக்காம இங்கிட்டு சுத்தி போ அங்கிட்டு சுத்தி போன்னு சொன்ன ஆட்கள் தான் நீங்க. பாரியா, என்ன பாரியா, உங்களுக்கு மட்டும் இல்லையா, சட்டம் எல்லாத்துக்கும் பொதுதான்யா. அது வந்து எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த இடம் ஒதுக்கீடு பண்ணிருக்கு, அந்த இடத்துல ஒதுக்கீடு பண்ண இடத்துக்கு தான் இப்படி வர விடாம 10 கிலோமீட்டர் சுத்தி வர வச்சிருக்கீங்க, வண்டி எதை அனுமதிக்காம. தெரியுமா? வண்டி டவுனுக்குள்ள வரணும்னாக்கா ஒரு ஊர்வலமா வந்தாக்கா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்ன பேசுற? ஆமா, அன்னைக்கு ஊர்வலமா தான் அந்த கூட்டம் கிட்ட கூட்டமே. அவன் கம்பெனி தனித்தனியா வந்தவன ஊர்வலமா போக வச்சது நீங்க தான். 10 கிலோமீட்டர் சுத்தி போக வச்சது ஊர்வலம். நான் என்ன சொல்றேன், இது இன்னும் 20 கிலோமீட்டர் சுத்தி போவீங்க. எல்லா பக்கம் போயிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாசமா போங்க. குடிங்க, குடிக்கிறதா இருந்தா மட்டும் வாங்கணும், விளையாடுறதுல தரதில்லை. நான் எனக்கு தேவையில்லை, எனக்கு தண்ணி தேவையில்லை. சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? எதை பத்திமா, எதை பத்தி என்ன கேட்டுவிட்டா அதை பத்தி என்ன கேட்டுவிட்டா அதை பத்தின்ற என்ன அவரு கழிச்சுட்டாரு. பெண்கள் ஆதரவு இருக்கிறது இங்க பாருமா, பெண்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் வந்து புக் எடுத்து கணக்கு எடுக்கல. ஒரு தேர்தல் வரட்டும், அந்த தேர்தல்ல அவரு எத்தனை வாக்குகள் வாங்குறாரு, எப்படி ஜெயிச்சு வர்றாருன்னு அன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வர்ற கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சதா? இதுதான் அரசியல். அரசியல் என்பது இன்னைக்கு சீமான சொல்றோம்னா 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, 8.2% வாங்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வாங்கியிருக்காரு 20%. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுல 8% வாங்கினாருன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு வாங்கியிருக்காருல 8. இன்னைக்கு நிக்கிறாருல, அது பாப்போம். 3000 பேர் கூட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரல, ஞாபகம் இருக்கா?
இங்க பாரு 30 பேர் கூட வரலையா, 30 பேர் கூட வரல, 30 பேர் கூட வரல, புரியுதா? அதை பத்தி கவலை இல்ல. 30 பேர் கூட வரல, ஆனா இவ்வளவு பேர் எங்களுக்கு தனிச்சா வராங்கன்னு தெரிஞ்சு இப்ப புரியுதா? பெண்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க தளபதிக்குன்ட்டு. பாரு 30 பேர் கூட வரல, ஆனா நாங்க 1.5 லட்சம் பேர் போட்டோம், வந்தாங்க எல்லாம் அவன் வீட்டுல இருந்தான் போட்டா இவன் அவங்க பாட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க பாட்டு வரவே இல்லை. கரெக்டுங்களா? பாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. புரிஞ்சதா? நீ இப்போ நாங்க தான் உங்களை மாதிரி ஆளுக்கு தானே டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க. தண்ணி மாமா விளையாடுறீங்க, தண்ணி குடிங்க. நாங்க ஒண்ணும் தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன்னா இவரு காலகாலமா கலைஞர் மூத்தத்தை வாங்கி குடிச்சாட்கள், தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவரே பல இதுல சொல்லிருக்காரு, கரெக்ட் தானம்மா? நாங்க மூத்தரை குடிப்போம், தண்ணி குடிக்க மாட்டோம். சரி போங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.